தாவேகாவோட அபரீத வளர்ச்சி, மிஸ்டர் விஜயோட செல்வாக்கு, இதையெல்லாம் பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க திமுக. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்களோட எப்போவுமே அவங்களோட யூஷுவல் பாலிட்டிக்ஸாக அவுத்து விட்டுருக்குறாங்க. மற்றவங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே போயிட்டு எப்படிடா கிண்டலாம் கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இன்றைக்கி மிஸ்டர் விஜய் அவங்களோட ஒய்ஃபோட பர்சனல் லைஃப்குள்ளே போய், அதுவும் அவங்களோட ஐடி மக்கள் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்க்குறதுக்கு காதில் கேட்கவே முடியல அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் திமுக நிச்சயமாக ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும். அந்த பதில் என்ன அப்படின்னா 2026 நிச்சயமாக தெரியும். ஏன்னா நம்ம மிஸ்டர் விஜய் ஏன் சப்போர்ட் பண்ணுறோம், தாவேகா ஏன் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டிலேருந்து இந்த தீய சக்தி வெளியே போயே ஆகணும். ஒரு தூய சக்தி உள்ளே வந்து தான் ஆகணும். ஏன்னா இந்த மாறுதல் தமிழ்நாட்டுக்கு தேவை. போதும், இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் போதும். நமக்கு ஒரு நியாயமான ஒரு பொலிட்டீஷியன் வேணும். அந்த நியாயமான ஒரு பொலிட்டீஷியன், ஒரு நியாயமான ஒரு பாலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வேணும். அப்படின்னா அதை கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி மிஸ்டர் விஜய் தான். அது தாவேகா உண்டி தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆஃப்டர் ஆல் எவ்ரிதிங் வாட் இஸ் ஃபேஸிங் ரைட் நவ், we still support or we will always support TVK and Mr. Vijay. நன்றி, வணக்கம்.